Hi, hello friends. Welcome to my channel. இன்றைக்கி கூப்பில் 3 குட் நியூஸ் இருக்குது. போன வாட்டி பேட் நியூஸ் ஆகிட்டு இந்த வாட்டி குட் நியூஸ் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு பாருங்கள், இந்த குந்தி இருக்கு பாருங்கள். நம்ம கொண்டையோட பேர் இது ஒரு குஞ்சு பொரிச்சிடுச்சு. இன்றைக்கி தான் பொரிச்சிச்சு. சாயந்தரம் பார்த்தேன், ஒரு குஞ்சு மட்டும் பொரிச்சிருக்கு. ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த முட்டையை ரொம்ப சின்ன முட்டையாக தான் முட்டைச்சு. ஒரு சிக்கு மட்டும் பொரிச்சிருக்கு. இப்போ இதில் காட்ட முடியாது. நான் வெளியே தீனி வரும்போது ஃபோட்டோ பிடிச்சி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். ரொம்ப சின்னதாக இருக்குது. முட்டையே சின்னதாக இருந்துச்சு. நான் மிதிச்சு விட்டுனா செத்து போயிருங்க கன்ஃபார்மாக. சும்மா யதார்த்தமாக வந்தேன். இது ஆண்புறா ஃபீட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. என்னடா அதுக்குள்ளே சிக்கு பொரிச்சிட்டான்னு போய் பார்க்குறேன். ஒரு சிக்கு பொரிச்சிருக்கு. இன்னொரு சிக்கு நாளைக்கு பொரிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஷ் 2 சிக்கும் பொரிச்சிட்டு, அதுவும் இன்றைக்கி தான் பொரிச்சிச்சு. அதுவும் 2 சிக்குமே பொரிச்சிடுச்சு. எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்றைக்கி பொரிச்சதுனால அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சிக்கு பொரிச்சிருக்கு. போனாட்டி அந்த ஒயிட்டு பொரிச்சிச்சு. அதுவும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. மாயெல்லாம் கோணலாம். இந்த வாட்டி 2 சிக்கு பொரிச்சிருக்கு. என்ன கலர்னு பெருசாக போனால் தெரியும், பார்ப்போம். இந்த 2 சிக்கு பொரிச்சதே பெருசு. எனக்கு பிடிச்ச புறா இது ரெண்டுமே. இதுவும் இதோட பேரும். இது கையிலலாம் அப்படி சாப்பிட்ணும். இப்போ கையிலலாம் தீனி கொடுக்குறதில்ல. இதெல்லாம் பெரிய புறா. ரொம்ப குண்டு பழைய புறாவோட ஃபஸ்ட்டு சிக்கு இது. வேணாம், மீச்சா கொண்டாந்து கொண்டு விடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பிளாக்கோட 2 சிக்கும் நல்லா இருக்குது. ஒன்று ஒயிட்டு, மேல் ஒயிட்டு, ஃபீமேல் சாக்லேட் கலரு. இது தலையெல்லாம் ஒயிட்டு வரல, ஃபுல்லாகவே சாக்லேட் கலர் தான் நினைக்கிறேன். இந்த ஆஸ்திரேலியன் ரெட்டுன்னு சொன்னாலும் அந்த கலர் தான். நல்லா ஃபீட் பண்ணுது. இது பொரிக்கிற சிக்குக்கெலாம் அந்த ப்ராப்ளம் வரல. போன வாட்டி வந்துச்சு, இந்த வாட்டி வராதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்புறம் கொண்டையும் மறுபடியும் 2 சிக்கும் பொரிச்சிடுச்சு. இது கொண்டையோட பேர். கொண்டை மறுபடியும் 2 சிக்கும் பொரிச்சிடுச்சு. நான் வீடியோ அப்லோட் பண்ண அன்னைக்கு நைட்டு பொரிச்சிச்சு. 2 சிக்குமே நல்லா தான் இருக்குது. 2 நாள் ஆனதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது ஆஷோட சிக்கும் அந்த கொண்டையோட பேர் சிக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டோட சிக்கும் இன்றைக்கி பொரிச்சதுனால ரொம்ப சின்னதாக இருக்குது. இது 2 நாளைக்கு முன்னாடி பொரிச்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த வாட்டினாலும் கொண்டை இருக்குமான்னு பார்ப்போம். கொஞ்சம் ப்ரே பண்ணி கொண்டை இருக்கணும்னு. அப்புறம் இதை இன்னும் ஒரு வாரத்தில் பொரிச்சிடும். லக்கியோட பேர். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாத்துக்கனோட 2 சிக்குமே எல்லாம் வளர்ந்துடுச்சு. அடுத்த வாரம் கீழே இறங்கிடும். அழகாக இருக்குது. இந்த கருப்பு இருக்க ஃபீமேலு. வாலில் கரெக்டாக நடுவில் மட்டும் 2 வால் கருப்பு. இது பறக்கும் போது அழகாக இருக்கும். அதுக்கு அப்பா மாதிரி கொஞ்சம் வால் தூக்குன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேலுக்கு பின்னாடி இருக்குள்ள ஒயிட்டு ஃபுல்லாகவே ஒயிட்டு. அது ரெண்டுமே கால் பிசர் தான். இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது கொஞ்சம் கம்மி. வால் தூக்குனாப்பில் இருக்குது. மாற்றுக்கணு 2 இது ஒரு வாரம் இருக்கும். பார்ப்போம் என்னன்னு. இந்த வாட்டினாலும் இது கொண்டை பொரிக்குமான்னு பார்ப்போம். பொரிக்கலாம். அதோட பேர் இங்கே இல்லைன்னு நினைப்பேன். அது அங்கே அடைய போயிட்டு சாக்லேட் பொரிக்கிறது மட்டும் பிழைக்கவே மாட்டேங்குது. அது என்ன காரணம்னு தெரில. பேரை தான் மாற்றி போட்டு பார்க்கணும். இது வரைக்கும் பொரிச்ச எதுவுமே உறுப்பு இல்லை. இந்த வாட்டி தான் அதை போன வாட்டி இந்த 2 கருப்பு பொரிச்சு, அது மட்டும் ஏதோ இருக்குது. இந்த வாட்டி ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னும் ஓரளவுக்கு அந்தளவுக்கு ஆக்டிவாலாம் இல்லை. ஓரளவுக்கு ரொம்ப சோர்வாக தான் இருக்குது. அதுக்கும் வாயில் ஒன்று கேங்கர் வந்துச்சு. அதை நான் தான் கிளியர் பண்ணேன். கொஞ்சம் எடுத்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒன்று நல்லா இருக்குது. இப்போ மறுபடியும் இது எக் வச்சுருக்கு. இது 2-3 நாள் இருக்கும். இது நம்ம கருப்போட சிக்கு. ரெண்டுமே கருப்போட முட்டையை தான் இதுக்கிட்ட வச்சோம். நம்ம கருப்போட முட்டையை தான் இதுக்கிட்ட வச்சோம். ஃபீமேல் நல்ல கலரு, ஃபுல்லாகவே பிளாக்கு தான். அழகாக இருக்குது. அதுவும் நல்ல ரெட்டு சாக்லேட் கலர்னால் திக்கு சாக்லேட். அந்த ஆஸ்திரேலியன் ரெட்டுப்பாங்க. அது மதர் மாதிரி தலையில் அந்த ஒயிட் இருக்குது புள்ளி புள்ளியாக.
இது எதுவும் ப்ராப்ளம் நல்லா இருக்குது. அந்த கருப்பு ஒன்று ஒத்ததான் மேல் இது நல்ல ஜோடி ஏக்கத்தில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கூடு கட்டிகிட்ருக்கு. இதில் கூடு கட்டி முட்டை வைக்கல. அது மொதல் வாட்டி தான் முட்டை வைக்க போகுது. போன வாட்டி ஒரு முட்டை வச்சிச்சு. இந்த வாட்டி மறுபடியும் முட்டை வைக்க போகுது. இதில் கூடு கட்டிகிட்ருக்கு. இந்த லேட்டாக முட்டை வைக்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 சிக்கில் பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி இருக்கு பாருங்கள் கொப்பி, அதுக்கு வந்து சளி பிடிச்சிக்கிட்டு க்யூர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் அந்த கொப்பி இருக்கு பாருங்க கீழே, இது அதோட எக்கு தான் ரெண்டுமே. ஒன்று வந்து சாக்லேட்டு, இன்னொன்று வந்து கொப்பி. அதே மாதிரியே அது பொறிக்க அதோட முட்டையிலேருந்து வர சிக்கு எதுவுமே உருப்பிட மாட்டேங்குது. இந்த மேல் மட்டும் நல்லா இருக்குது. இந்த ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிக்கிட்டு, அது சத்து இல்லாத பொருளை தீனி விட்டுறதுனால தான் இல்லை என்ன தெரியல. அதோட சிக்குங்கிற அதோட சிக்கு மட்டும் தான் இது மாதிரி வருது. க்யூர் பண்ணியிருக்கேன். 2 நாளில் மருந்து கொடுத்தேன், ஓரளவு பரவாயில்ல. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தேறி இருக்குது, காப்பாற்றிருந்தா நினைக்கிறேன், பார்ப்பேன் நான். மேல் இது முட்டை வர சமயம் தான் தீனி ஊட்ட மாட்டேங்குது அதிகமாக. கூடு கட்டுறதுனால ஃபீமேல் பின்னாடியே துரத்திக்கிட்டு தெரியுது, குஞ்சை கண்டுக்க மாட்டேங்குது. அப்புறம் இதுவும் நல்லா பெரிய புறா ஆகிட்டு சவுண்டு சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம 2 கருப்பும் நல்லா பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொண்டையோட 2 சிக்கு இருக்குல்ல, வயலுக்கெல்லாம் மேய்ச்சலுக்கெல்லாம் போகுது. இது வந்து கலர் மாறும், ஃபுல்லாக ஒயிட்டாகுது. நான் ஃபுல்லாக பிளாக்குன்னு சொல்லியிருந்தேன். வயிற்றுலலாம் லைட்டாக அந்த சிமெண்ட்டு கலர் வந்துருக்கு. இன்னும் ஒயிட்டு கலர் சிமெண்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும்ல ரெண்டுக்குமே. இதெல்லாம் மாற்றுக்க நடிச்சிக்கலாம். அப்புறம் இதோட பேரை தான் கொடுத்துட்டேன். இதெல்லாம் கொடுக்குறது தான். அப்புறம் இது 2 கொடுக்குறது இல்லை. இது லக்கியோட சிக்கு. இதுவும் இது 2 வச்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் கொடுக்குறது தான். இது இந்த ஒயிட்டு. அப்புறம் இது 2 இதோட 2 சிக்கன் தான் இறந்து போயிட்டு மறுபடியும் எக்கு வச்சுருக்கு. அப்புறம் குட்டீஸ் பார்த்திங்கன்னா இது நல்லா மறைச்சிக்கிட்டு இருக்குது. சிக்கு பொரிச்சதுக்கப்புறம் இந்த கொசு கடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா மறைச்சிக்கிட்டு வந்துருக்கு. இப்போ வந்து ஒரு 5 சிக்கு வந்திருக்கு. இப்போ கொண்டைகிட்ட 2 சிக்கு, ஆசை 2, இது ஒன்று. நாளைக்கு இன்னொரு சிக்கு பொரிச்சிடும். ரொம்ப மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு செட்டு சிக்கு பொரிச்சிருச்சு. இது எப்படி ஃபீட் பண்ணுதுன்னு போக தான் தெரியும். பார்த்திங்கன்னா கமெண்டில் கேட்டிருந்தீங்க சளி வந்தால் எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு. அதுக்கு வந்து ஆக்சி டெட்ராசைக்ளின்னு ஒரு பவுட்ரு இருக்குது. அது மெடிக்கல்லாம் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க. அது வாங்கி தண்ணியில் அதிலே போட்டிருக்கோம், இவ்வளோ லிட்டரில் இவ்வளோ கலக்கணும் அப்படின்னு. அப்படி அது பவுட்ரு உங்களுக்கு கிடைக்கலனா லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்கும். மாக்ஸ்லின் ஆக்சி டெட்ராசைக்ளின்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க மெடிக்கலில். ஆக்சி டெட்ராசைக்ளின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. லிக்விட் ஃபார்மில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி 15 நாளைக்கு ஒரு மூடி ஊற்றி வச்சிங்கன்னா இவ்வளோ அதிலே போட்டிருக்கும், இவ்வளோ லிட்டரில் இவ்வளோ கலக்கணும் அப்படின்னு. அது கொடுத்துருந்தீங்கன்னா சளி வராது மேக்ஸிமம். நான் அதுவே தான் கொடுக்குறேன். அப்படி ரொம்ப சளி வந்துட்டுனா அந்த புறாவுக்கு வந்து வாயில் டெய்லியும் ஒரு நாளைக்கு 3 தடவை, காலைல மத்தியானம் நைட்டு 2 சொட்டு விட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ அது மாதிரி தான் அந்த சிக்கு கொடுத்துக்கிட்டு வரேன். ஓரளவு தேறி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுலேருந்து தண்ணி வடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். போன வீடியோவில் ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன். கண்ணுலேருந்து தண்ணி வந்து வருது, அப்புறம் அந்த கண்ணில் வெள்ளையாக ஒட்டிக்கும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஜெண்டால் எப்படின்னு ஒரு ஐ ட்ராப்ஸ் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நல்லா ஹியூமன் யூஸ் பண்ணுறது தான். அதை வாங்கி ஜெண்டால் எப்படின்னு போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஐ ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து நல்லா கண்ணில் உள்ள நல்லா கிளியர் பண்ணும். அது வாங்கி போட்டிங்கன்னா கண்ணை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 3 தடவை போட்டிங்கன்னா அதுவும் கிளியர் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு 6 நிமிஷம் தான் எடுக்கலான்னு வந்தேன், 10 நிமிஷம் ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you next time.